ஆகஸ்ட் 9th 1985 பாலிவுட்டே ஒரு கலக்குன நாள். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய சாகர் ரிலீஸ் ஆன நாள். சாகர் ரிலீஸ் ஆகும் பொழுது அதற்கு முன்னாடி அங்க ரிஷி கபூர் மிகப்பெரிய கதாநாயகன், ஒரு வாரிசு நடிகர் வேற, கபூர் ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. டிம்பிள் கபாடியா பெரிய கதாநாயகி, கமலஹாசன் அங்க ஏற்கனவே ஒரு கலக்கிட்டு இருக்காரு. பட் ரெண்டு பேருக்கும் போட்டி டான்ஸ். அவர் பயங்கர டான்சர்லாம் சொல்லுவாங்க ரிஷி கபூர். பட் அந்த படத்துல அது வந்து ரிஷி கபூர் ஆகட்டும், டிம்பிள் கபாடியாவாகட்டும், எல்லாரையும் நடிப்புலையும் நடனத்திலையும் தூக்கி சாப்பிட்டு, அதே மாதிரி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் வாங்க ரிஷி கபூரை. அவரை விட இவர் தான் மோஸ்ட் ஹேண்ட்ஸம். கமலஹாசன்னாலே அழகு அப்படின்னு அதையும் பேர் எடுத்து அதில் நடிப்புல வந்து ஒரு கலக்கி அந்த படம் வந்து ஆஸ்காருக்கு இந்தியாவுடைய அஃபிஷியல் என்ட்ரி டு ஆஸ்கார். அப்புறம் பிலிம்பேர் அவார்டுல ஒரு 2 சாதனை பண்ணிச்சு. அதாவது ஒரே நடிகர், கமலஹாசன்கிற ஒரே நடிகர் சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அதுக்காகவும் சிறந்த பெஸ்ட் ஆக்டருக்காகவும் 2 கேட்டகரியில நாமினேட் ஆனாரு. அதுல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பிலிம்பேர் அவார்டு ஹிந்திக்கு. அதாவது எல்லா மொழியிலுமே வாங்கியிருக்காரு. அவர் வாங்காத பிலிம்பேர் அவார்டு கிடையாது. ஆனா ஒவ்வொரு மொழியிலையும் வாங்கியிருக்காருல, அதுல ஹிந்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிலிம்பேர் இதுக்கு தான் கிடைச்சது. பின்னாடி வேற படங்களுக்கு வாங்கியிருக்கலாம். பட் இதுதான் முதல் பிலிம்பேர் அவார்டு. சாகர் தான். சாகர் வந்து பிலிம்பேர் அவார்டு ஆஸ்காருக்கு அனுப்புனதோடு மட்டும் இல்லாமல் வசூல்ல வந்து முரட்டு சாதனை. அதாவது ராஜ்காட் மாதிரியான சின்ன ஊர்கள், அதாவது ராஜ்காட் பெரிய ஊர் தான், பட் ஒரு ஹிந்தி படம் குஜராத்ல இருக்கக்கூடிய சப்பர்ப்ஸ், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சப்பர்ப்ஸ்ல எல்லாம் வெள்ளி விழா, அதாவது சில்வர் ஜூப்ளி 25 வாரம் ஓடுச்சு. அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பாலிவுட் ஹீரோக்கள்லாம் எப்படி மிரண்டிருப்பாங்க கமலஹாசனை பார்த்து. ரிஷி கபூர்லாம் எப்படி மிரண்டிருப்பாரு, நம்ம இருக்கிற படத்துல நம்மளையே ஆட்டம் காமிக்கிறேன்டா அப்படின்னு. அதுல இன்னொரு விசேஷம் உண்டு, ஒரு ட்ரிவியா உண்டு. சச்சின் டெண்டுல்கருக்கு பிடித்த பாடல் அப்படின்னா அது வந்து சச் மேரே யாரு ஹே அப்படின்னு ஒரு பாட்டு. அதுதான் நம்ம எஸ்பிபி பாடின பாட்டு. பிரமாதமா இருக்கும். அந்த பாட்டு கேட்டு பாருங்க, சச் மேரே யாரு ஹே அப்படிங்கிற பாட்டு. இப்ப கூட இதுல யூடியூப்ல இருக்கு. சாகர்ல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஓ மாரியா நல்லா இருக்கும். அந்த 2 பேரும் சேர்ந்து ஆடுற, சரக்கு அடிச்சுட்டு கமலும் ரிஷி கபூரும் பாடுற பாட்டு, காவோரே அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அது நல்லா இருக்கும். இது வந்து சாகர் கி நாரேன்னு ஒரு சாங், அது கமலுக்கு கிடையாது, ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியாக்கு வர சாங்கு. இப்படி எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இது ஒரு மியூசிக்கல் லவ் ஆல்பம். இது வந்து இன்னைக்கு வரையே கமலஹாசனுடைய பேரை சொல்லுது. டிவில எல்லாம் போட்டு இன்னைக்கு அது ஒரு கல்ட்டா இருக்கு. சாகர் was released on 9th August 1985. Apart from receiving critical acclaim, the movie was a major box office success. It gained recognition over the years through reruns on television channels and is now regarded as a cult classic. அதுதான் சாகர்.